KGF United Front தங்க வயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியினுடைய துவக்க விழா நிறைவு கட்டத்திற்கு வந்திருக்கிறது. இந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற அந்த அமைப்பை குழந்தை கடந்த ஆண்டு டிசம்பர் 14, 2024 இதே ஜார்ஜ் மன்னர் அரங்கிலே அந்த சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற குழந்தை பிறந்தது. இன்றைக்கு 6 மாதங்கள் கடந்து வந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு இன்றைக்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பல்வேறு இன்னல்களை கடந்து சேவ் KGF ஒன்னும் இல்ல, சேவ் KGF இந்த 6 மாசத்துல அதுக்குரிய மோகன் கிருஷ்ணா சொன்ன மாதிரி பல கட்சிகள் காணவில்லை. ஆனால் தங்கவயல் மண், தங்கவயலின் மக்கள், இந்த ஊரை காக்கின்ற கடமை என்கின்ற நோக்கமுள்ளவர்கள் இங்கு நிறைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு அடையாளம். அந்த அடையாளத்திலே இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிற பெங்களூரிலிருந்து வருகை தந்திருக்கிற இந்த அமைப்பு இன்னைக்கு அவரு கூட நிறைய விஷயத்தை சொல்லல. அவரு கூட இந்த நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, இந்த நிகழ்ச்சிக்கு நீ கலந்து கூடாது அப்படின்னு சொல்லி சங்கர் சார் KGF வந்தா என் உயிருக்கு ஆபத்துக்குதுன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு அவரை கூட இன்னைக்கு போக கூடாத அளவுக்கு அவரு கூட இன்னைக்கு எச்சரிக்கைகள் எல்லாம் இருக்கிறது. அதையும் மீறி எனக்கு என்னுடைய கட்சி முக்கியமில்லை, என் மக்கள், என் தங்க வயல் தான் முக்கியம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு இன்றைக்கு அதை மீறி இந்த மேடையிலே அவர் வந்து அமர்ந்திருக்கிறார். மோகன் கிருஷ்ணா அவர்கள் நல்ல தெளிவாக அவருடைய நிலைப்பாட்டை வைத்துவிட்டார். மோகன் கிருஷ்ணா அவர்களை வளர்ப்பதற்காக இந்த இயக்கம் நடத்தப்படுகிறது. மோகன் கிருஷ்ணா அவர்களை அரசியலில் உருவாக்குவதற்காக இங்கு நடத்தப்படுகிறது என்று ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஜோதி பாசு இன்றைக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிற்கால வேட்பாளராக இருக்க வரக்கூடிய மோகன் கிருஷ்ணாவை வளர்ப்பதற்காக இந்த இயக்கத்தை கட்டி காக்கிறார் என்கின்ற எனக்கு அந்த நிலையை உருவாக்கியதையும் மீறி இந்த தங்கவயல் நலன், இந்த தொழிலாளி வர்க்கம், இந்த தொழிலாளி வர்க்கத்தினுடைய அந்த வரலாறு அழிக்க முடியாது, அழிக்க கூடாது என்பதற்காக மோகன் கிருஷ்ணா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே நான் இருப்பேன், அவருடைய நிலைப்பாட்டை தெளிவா சொல்லியிருக்கார். இன்னைக்கு அதே மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகளை, இன்னைக்கு இதனுடைய பொதுச் செயலாளர், அவர் கூட முன்னாள் நகர சபையினுடைய தலைவராக இருந்தவர், இன்னைக்கு JDS இயக்கத்தினுடைய தலைவர்களில் ஒருவர். ஆனாலும் கூட அரசியல் அடையாளம் இருந்தாலும் தங்கவயல் சேவ் KGF யுனைடெட் ஃப்ரண்ட் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரையும் ஒருங்கிணைப்போம் என்கின்ற நோக்கத்தோடு இன்றைக்கு மேடையிலே அவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியிலே இன்னைக்கு தங்கவயலுடைய மரியாதைக்குரிய பைஜாமா சேகர் அப்படின்னு சொன்னா தங்கவயலுடைய வரலாறு திரும்பி பார்க்கும். அவர் யார் என்றால் அப்படிப்பட்ட மிகப்பெரிய இந்திய குடியரசுக் கட்சியினுடைய போர்வாளாக இருந்த அவருடைய மகன், சுரங்க தொழிலாளி, இன்றைக்கு உலகத்திலேயே தலை சிறந்த இதய மருத்துவ நிபுணராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் அறிவழகன் அவர்கள் நான் தாமதமாக வந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தே தீருவேன் என்று இங்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு இன்னும் முக்கியமா நாம சொல்லணும்னு சொன்னா, இந்த இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றி வைத்து மேடையிலே அமர்ந்திருக்கிறார். அவருக்கு வயது என்ன இருக்கும்? அவருடைய உடல்நிலையை பாருங்கள். இன்றைக்கு இந்த வெதர்ல இவ்வளவு நேரம் இந்த இயக்கத்தில் மேடையில் இன்னைக்கு இருக்கிறார் சொன்னா
அவருடைய அனுபவம் எவ்வளவு, அவர் காண்ட போராட்டங்கள் எவ்வளவு, அவர் பார்க்காத அரசியல் இல்லை, அவர் பார்க்காத பிரச்சனைகள் இல்லை. இன்றைக்கு தங்கவயல் தமிழ்ச் சங்கத்தினுடைய நிறுவன தலைவர், தினசுரர் பத்திரிகை பல தலைவர்களை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால் அது அண்ணன் சு. கலையரசன் அவர்களுடைய கைவண்ணத்தால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் இந்த இயக்கத்தினுடைய கொடியை ஏற்றிவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார். அதே போன்று மேடையிலே இன்றைக்கு பல்வேறு எங்களுடைய அமைப்பை சார்ந்த அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய பல்வேறு கமிட்டியை சார்ந்தவர்கள் இங்கு இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லோருடைய பெயரையும் குறிப்பிட்டு நேரம் அதிகமாக ஈர்த்து செல்வதை தொட்டு இன்றைக்கு இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் எதற்காக, இதனுடைய நோக்கம் என்ன, அடுத்து என்ன செய்ய போகிறார்கள் என்கின்ற அந்த நோக்கத்தை மட்டும் இந்த கூட்டத்தினுடைய தலைமை என்கின்ற அந்த முறையின் அடிப்படையிலே இந்த தங்கவயல் மக்களுக்கு தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். எங்களுடைய லோகோவை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த லோகோவை நீங்கள் உன்னித்து பார்க்க வேண்டும். ஒரு புத்தகத்திலே இந்த தங்க சுரங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. BML மண்மாரி இயந்திரத்தினுடைய லோகோ எனக்கு மண்மாரி இயந்திரம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த லோகோவிலே தங்க சுரங்க குடிசைகளாக இருக்கக்கூடிய அந்த வீடுகள் இன்றைக்கு அதிலே பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தங்க நகரம் இருக்கிறது என்று சொன்னால் தினப்பயணிகளுடைய பொருளாதாரத்திலே தான் இந்த தங்க வயலே இயங்கிக் கொண்டிருப்பது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதனால் அந்த ரயில் இன்ஜினையே இதற்கு நாங்கள் வைத்திருக்கின்றோம். 5 முகங்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் அந்த லோகோ தான் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய அடையாளம் என்பதை இந்த நேரத்திலே நாங்கள் தெள்ளத் தெளிவாக சொல்லுகின்றோம். ஒரு தனிப்பட்ட அரசியல் இயக்கத்தினுடைய ஒரு கோட்பாடுகள் இந்த இயக்கத்தினுடைய கொள்கைகள் அல்ல. பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஆனாலும் அனைவரும் ஒன்று திரண்டு ஒரு பொது நோக்கத்தோடு தங்க வயலை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் கேலியாக நினைக்கலாம், எள்ளி நகையாடலாம். சேவ் கேஜிஎஃப் என்றால் என்ன, எதற்காக இந்த அமைப்பு, இதனுடைய நோக்கம் என்ன என்று தங்க சுரங்கத்தினுடைய வரலாறை எண்ணி பார்க்க வேண்டும். சிட்டி முனிசிபாலிட்டி பிரிட்டிஷ் பீரியட்லயும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்லயும் 3rd பிளேஸ்ல இருந்த இந்த சானிட்டரி போர்டு கேஜிஎஃப் இந்த நகரசபை சானிட்டரி போர்டு அன்றைக்கு 3வது இடத்திலே இருந்தது. முதலிடம் பெங்களூர், 2வது இடம் மைசூர், 3வது இடம் இந்த தங்கவயல். இன்றைக்கு 245வது இடத்திலே இந்த நகரசபை இருக்கிறது. இது சாதனையா வேதனையா, இதை காக்க வேண்டியது நமது கடமை இல்லையா என்பதை கூட நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இதை மட்டுமல்ல, இன்றைக்கு யஷ்வந்த் அவர்கள் தங்க சுரங்கத்தை பற்றி பேசினார். பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இன்றைக்கு தங்க சுரங்கம் மூடி 25 ஆண்டுகள் கடந்து விட்டது. நான் குறைந்தபட்ச சொல்லுகின்றேன், இன்றைக்கு சுமார் 1.5 லட்சம் வாக்காளர்களை கொண்ட 16 வார்டுகள் தங்க சுரங்க பகுதி, 2 வார்டுகள் BML பகுதி. நான் இந்த மண்ணிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கேள்வி கேட்கின்றேன். சுமார் 18 முனிசிபல் வார்டுகளை கொண்ட இந்த பகுதி மத்திய அரசின் கீழ், மத்திய அரசின் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. நீங்கள் தேர்தலுக்கு வருகிறீர்கள், எங்கள் வாக்குகளை பெறுகிறீர்கள், நாங்களும் வாக்களித்து வருகிறோம். ஆனால் கர்நாடக அரசாங்கத்தில் இருந்து ஒரு பைசா திட்டங்கள் கூட இந்த 18 வார்டுகளிலே அமல்படுத்தப்படுவதில்லை. இன்றைக்கு இவர்கள் தங்கவயல் வாக்காளர்கள் தானே, இந்த தங்க கர்நாடக மண்ணிலே வசிப்பவர்கள் தானே, இவர்களும் இந்த அரசுக்கு மானியம் டாக்ஸ் வழங்குபவர்கள் தானே. ஏன் இந்த தங்க சுரங்க பகுதியும் தமல் பகுதியும் புறக்கணிக்கப்படுகிறது? தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மத்திய அரசிற்கு இந்த பகுதி மத்திய அரசில் இருக்கிறது, எங்களுடைய அரசாங்க திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், இதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் யாராவது குரல் கொடுத்திருக்கிறார்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
இதை கேட்டால், இதை கேள்வி எழுப்பினால் நாங்கள் உங்களுடைய விரோதிகளா, ஒதுக்கப்பட்ட மக்களா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சுமார் 35,000 இளைஞர்கள் வேலை இல்லாமல் அன்றாடம் வாழ்வை நம்பி இன்றைக்கு ஆடு மந்தைகளைப் போல கசக்கி பிழிந்து அந்த தின பயணிகளாக மூச்சு காற்று கூட வராத அளவிற்கு இன்றைக்கு பெங்களூர் சென்று வருகிறார்களே, அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள்? அவர்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் அல்லவா? அவர்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லையா? இந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அல்லவா? ஏன் அவர்களுடைய பிரச்சனையிலே தலையிட்டு, அது மத்திய அரசு பிரச்சனை தான். நான் ஏன் கேட்கின்றேன் என்றால், இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சொல்லுகிறார்கள் அது மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட இடம். மத்திய அரசு தொகுதியிலே தான் நீங்கள் நிற்கிறீர்கள், அதிகாரத்திற்கு வருகிறீர்கள், அனுகாரத்தை அனுபவிக்கிறீர்கள். ஆனால் இந்த பிரச்சனைகளிலே உங்கள் நிலைப்பாடு என்ன? அப்படி 35,000 தினப்பயணிகளுடைய அன்றாட பிரச்சனைக்கு யார் தீர்வு காண்பது? இன்றைக்கு 5,000 கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் மாற்று தொழிற்சாலையாக அன்றைக்கு மத்திய அரசு தேசிய நலனை கருதி அன்றைக்கு இருந்த தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் காமராஜர் அவர்கள் அந்த பிஎம்எல் தொழிற்சாலையை ஏற்படுத்தியது தங்க சுரங்கத்திற்கு மாற்று. இன்றைக்கு 5,000 தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், சம வேலை செய்கிறார்கள், சம கூலி இல்லை. இன்றைக்கு உழைக்கிறார்கள், அவர்களுக்கு உரிமைகள் இல்லை. இதை தீர்க்க வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுடைய கடமை இல்லையா? மத்திய அரசினுடைய கம்பெனி என்று சொல்லி தங்கவயலுடைய இளைஞர்கள் இன்றைக்கு அழிக்கப்பட்டு வருகிறார்களே, இதை கேட்பது தவறா? இதை கேட்டால் நாங்கள் உங்களுடைய எதிரியா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த பிஜிஎம்எல் மருத்துவமனை இருந்தபோது பிஜிஎம்எல் பகுதியிலே இன்றைக்கு அனைவருக்கும் மருத்துவ பாதுகாப்பு இருந்தது. தங்க சுரங்கம் மூடி 25 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு பாப்புலேஷன் சென்சஸ் படி பார்த்தா, இந்த கான்ஸ்டிட்யூயன்சி சென்சஸ் படி பார்த்தா, என் பிரகாரம் மோர் தென் 5 lakhs பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிட்யூயன்சி, 2 லட்சம் வாக்காளர்கள் 2 லட்சம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டிட்யூயன்சி இன்னைக்கு ஏரியா லெவல்ல கூட அந்த ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் ஆகல, தாலுக் லெவல் ஸ்டேட்டஸ் கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, அங்க இன்றைக்கு சரியான மருத்துவ பாதுகாப்பு இல்லையே, உயிர்கள் மாய்க்கப்படுகிறது. இதை கேள்வி கேட்டால் நாங்கள் உங்களுடைய எதிரியா? இன்றைக்கு கர்நாடக அரசு மருத்துவ கல்லூரியை கோலார் மாவட்டத்திற்கு வழங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு கட்டடம் எழுப்பி இடம் ஏற்படுத்தி அதை உருவாக்குவதற்கு மாற்றாக பிஜிஎம்எல் மருத்துவமனையை ஏன் ஒரு கர்நாடக அரசு மத்திய அரசிற்கு கேட்டு அதை மருத்துவமனையாக மாற்றக்கூடாது என்பது இன்றைக்கு எங்களுடைய கேள்வி. இதை நாங்கள் கேட்டால் உங்களுடைய எதிரியா? கர்நாடகத்திலேயே இந்தியாவிலேயே இப்படிப்பட்ட ஒரு எம்ஜி மார்க்கெட் கிடையாது. இன்றைக்கு எத்தனையோ நீதிபதிகள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் வேலை செய்த எந்த பகுதியிலேயும் இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட்டை நாங்கள் பார்க்கவில்லை. எல்லா பொருட்களும் கிடைக்கக்கூடிய ஒரே மார்க்கெட் என்று சொன்னால் இந்தியாவில் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய இந்த எம்ஜி மார்க்கெட். இந்த எம்ஜி மார்க்கெட் உள்ள காலை வச்சு பாருங்க. நான் வேற எந்த சப்ஜெக்டும் பேசல. கால் வைக்க முடியுதா? ஜெல்லி குத்துது. இன்னைக்கு கொசு மொக்குது, துர்நாற்றம் வீசுகின்றது. இன்றைக்கு அந்த மார்க்கெட்டை சீரமைக்க முடியாதா? சீரமைக்க வேண்டும் அல்லவா? இது என் மண் பிரச்சனையா என்று கேட்டால் இன்றைக்கு அதற்கு நாங்கள் உங்களுக்கு எதிரியா என்பதை இன்றைக்கு பார்க்க வேண்டும். இன்றைக்கு புத்தகத்தை நாங்கள் மூலநகரமாக இன்றைக்கு கொடுத்திருக்கின்றோம். இன்றைக்கு கல்வியிலே தலை சிறந்த தங்கவயலிலே, இன்றைக்கு கல்வியிலே தரம் தாழ்ந்து இன்றைக்கு கடைசி இடத்திற்கு இங்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஏன் இந்த ஆட்சியாளர்கள் இந்த தங்கவயலிலே கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள் என்கின்ற அந்த கேள்வியை நாங்கள் எழுப்பினால் நாங்கள் உங்களுக்கு எதிரியா? இப்படி இன்றைக்கு மரியாதைக்குரிய ஐயா வி சங்கர் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். நான் சொல்லுகின்றேன், தங்க சுரங்கத்தை எப்படி மூடினார்களோ
அதே போல இன்றைக்கு தமனை மூடுகின்ற ஒரு சதிதான் இந்த நியூ பிளான்ட் நார்த் இந்தியாவிலே போடுகின்ற அந்த திட்டம். இதை நாங்கள் ஒன்றுபட்டு கர்நாடகாவில் அமைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். கோலார் தங்க வயலில் அமை என்ற கோரிக்கை அல்ல. மைசூரிலே தமல் இருக்கிறது, பெங்களூரிலே தமல் இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு ஏக்கர் கணக்கிலே இன்றைக்கு தங்க வயலை சார்ந்த பகுதிகள் இருக்கிறது. ஏன் 1000 ஏக்கர் இன்றைக்கு தமல் மாநில அரசுக்கு கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த பிளான்டை தங்க வயல் அல்ல கர்நாடகாவிலே ஏற்படுத்துங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கையை இன்றைக்கு வைக்கின்றோம். இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை இன்றைக்கு நான் சொல்லுகின்றேன். குடிதண்ணீர் என்பதல்ல விஷத்தண்ணீரை நாம் குடித்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் அருந்துகின்ற தண்ணீர் புளோரைடு கண்டென்ட் கடந்த தண்ணீர். அந்த குடிநீர் திட்டத்திற்கு கோலார் தங்க வயலிலே எத்தனை ஏரிகள் இருந்தது, இன்றைக்கு எத்தனை ஏரிகள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. வேட்டமங்கலா தண்ணீரை தாலுகாவிற்கு குடிநீராக மாற்றுகின்ற ஒரு திட்டத்தை ஏன் ஏற்படுத்தக்கூடாது? இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையிலே பல்வேறு திட்டங்களை முன்வைத்து இந்த இயக்கம் பேசுகின்றோம். இன்றைக்கு நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிளேயர் கருணாமூர்த்தி அவர்கள் இங்கே சொன்னார். இன்னைக்கு தங்க வயலும் சொன்னா ஒரு கேடுங்கிறான், தங்க வயலும் சொன்னா காஞ்சா புகைந்துட்டு இருக்குது, தங்க வயலும் சொன்னா இன்னைக்கு ரவுடிகளினுடைய கூடாரமாக இன்னைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது என்று ஒரு தவறான தகவலை இன்றைக்கு வழங்குகிறார்கள். நம்மளுடைய இளைஞர்கள், நம்மளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பேருக்கு எத்தனை திறமைகள், இன்றைக்கு எவ்வளவு பேர் ஃபுட்பால் பிளேயர் இன்னைக்கு இருக்கிறான் தெரியுமா? இன்னைக்கு கிரிக்கெட் பிளேயர் இன்னைக்கு இருக்கிறான் தெரியுமா? அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய கொள்கைகளிலே ஒன்று மீண்டும் தங்க வயலிலே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் உருவாக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளை புனரமைக்க செய்ய வேண்டும். மாநில அரசு மத்திய அரசிலே ஸ்போர்ட்ஸ் துறைகளிலே கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிதிகளை எல்லாம் தங்க வயலிலே சரியாக பயன்படுத்தப்படுகிறதா என்று இன்றைக்கு கண்காணிக்கப்பட வேண்டும். ஜிம்கானா மைதானத்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தை பிஜிஎம்எல் நிர்வாகம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். அது புத்தால் விளையாடுவதற்காக நாம் அதை போராடி பெற வேண்டும். இன்னைக்கு எப்படி பாம்பே கிரவுண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு நீங்க உபயோகப்படுத்துறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஜிம்கனா மைதானத்தை இன்னைக்கு ஸ்போர்ட்ஸுக்கு உருவாக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு கொள்கையை வகுத்து தங்க வயலில் இருக்கக்கூடிய அனைவரையும் இன்றைக்கு ஒன்று திரட்டி இந்த மக்களுக்காக நடத்தப்பட வேண்டும். தங்க வயல்ல காஸ்ட் சென்சஸ் இன்னைக்கு நடத்தப்படுகிறது. அந்த காஸ்ட் சென்சஸ் எதற்காக நடத்தப்படுகிறது? அதனுடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு உண்மையாகவே காஸ்ட் சென்சஸ் சரியாக நடத்தப்பட்டு வருகிறதா? காஸ்ட் சென்சஸ் எடுக்கக்கூடிய டீச்சரா இருக்கலாம், எந்த அதிகாரியா இருக்கலாம், அவங்களுக்கே அந்த காஸ்ட் சென்சஸ் பத்தி தெரியல. அப்போ அவங்க கொடுக்கிற ஒரு ரிப்போர்ட்டை வச்சு இந்த ஜஸ்டிஸ் நம்ம மோகன்தாஸ் அவருடைய அந்த காஸ்ட் சென்சஸ் அடிப்படையில் இன்னைக்கு மாநில அரசுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த காஸ்ட் சென்சஸின் அடிப்படையில் கோலார் தங்க வயலை பொது தொகுதியாக மாற்றுகின்ற ஒரு சூழ்ச்சி கூட நடத்தப்பட்டு வருகிறது என்பது கூட எச்சரிக்கை. அதனால அந்த காஸ்ட் சென்சஸ் சொல்றாங்க உள்ஒதுக்கீடு, உங்களுக்கு என்ன சலுகைகள் இருக்கிறது, அந்த சலுகைகளுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் அல்ல. அது அடுத்த தொகுதியினுடைய வரை சீரமைப்புக்கு கூட அந்த காஸ்ட் சென்சஸ் முக்கியமானது. பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்க போறாங்க. இது ஆன பிறகு பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்க போறாங்க. பாப்புலேஷன் சென்சஸ் அடிப்படையில் இந்த தொகுதிகளை பிரிக்கின்ற ஒரு திட்டம் கூட இருக்கிறது. அதனால யாரு யார் எந்த ஜாதியை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் உண்மையாக அந்த சென்சஸை கூட சரியான முறையிலே வழிவகை செய்யப்பட வேண்டும். இப்படிப்பட்ட நோக்கங்களை எல்லாம் ஒன்று திரட்டி இன்னைக்கு தங்க வயலுடைய நலனுக்காக, தங்க வயலுடைய மக்களுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கு நாம் குரல் கொடுக்கப்பட வேண்டும். தங்க சுரங்க குடியிருப்புகளை ஒரு வீடு கூட இன்றைக்கு கை வைக்க சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் விழாவில்லை என்பதை இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்றோம். தங்க வயலை அழிக்கின்ற வேலையை
எந்த கொம்பனாலையும் செய்ய முடியாது என்பதை இன்றைக்கு நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த புரோகிராமுக்கு முன்னே எங்களுக்கு ஒரு முயற்சி இருந்துச்சு. அது மரியாதைக்குரிய ஐயா வி சங்கர் அவர்கள் விரைவில் இந்த ரயில் சப்ஜெக்ட் பற்றியும் ரயில் கோச் சப்ஜெக்ட் பற்றியும் இந்த நம்ம தினப்பயணிகளுடைய அந்த ரயில்வே ப்ராப்ளத்தை பற்றியோ ஸ்டேட் ரயில்வே மினிஸ்டர் ஆனரபிள் சோமண்ணா அவர்களை சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் உடனடியாக சந்தித்து அதை தடுக்கின்ற வேலையை செய்வோம் என்கின்ற ஒரு உத்தரவாதத்தை கூட அவர் சொல்லி இருக்கிறார். அதனால மோகன் கிருஷ்ணா அவர்கள் இந்த இயக்கத்தோடு பயணிப்பேன் என்கின்ற அந்த உத்தரவாதத்தை சொல்லி இருக்கிறார். ஊர் இருந்தாதான் வாழ முடியும். ஊரே இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த ஊரை காக்கின்ற வேலை நம்மளுடைய முதல் கடமை. யாரையோ குற்றம் சாட்டி யாரையோ பழி சொல்வதற்காக இன்றைக்கு இல்லை. நான் சொல்லுகின்றேன், இன்னைக்கு மாநில அரசு எந்தெந்த திட்டங்கள் எதை செயல்படுத்த முடியாமல் இருக்கிறதோ அனைத்தையும் ஒன்று திரட்டி இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ அதை தீர்த்து வைக்க வேண்டும், அதற்கு நீங்கள் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த டிமாண்டோடு நீங்கள் செய்யாத பட்சத்திலே, நீங்கள் கவனம் செய்ய தவறிய பட்சத்திலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அதை ஒருங்கிணைத்து தங்கவயல் மக்களை திரட்டி அந்த பிரச்சனைகளுக்காக போராடுவோம் என்பதை கூட இந்த நேரத்திலே சொல்லுகின்றேன். இந்த தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு எங்க ஊர்ல இருக்கிறது 2 மத்திய அரசினுடைய இடங்கள், ஒன்னு வரலு ஒன்னு மைன்ஸ். பெருவாரியான மக்கள் வாழ்வது மத்திய அரசினுடைய இடத்திலே. நீங்கள் சரியான விதத்திலே இந்த பிரச்சனைகளிலே தலையிட வேண்டும். தலையிடுவதற்கு நாங்கள் கூட உங்களை அணுகி உங்களிடம் சரியான விதத்தில் அதை விலக்கி சொல்லுவோம் என்று கூறி சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அனைத்து அரசியல் கட்சிகளையும் சார்ந்த அரசியல் கட்சி கொள்கைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு பொது அமைப்பு என்பதை சொல்லி வீடு வீடாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டில் உறுப்பினர் சேர்க்கையை உடனடியாக செய்வோம். செய்து மக்களை திரட்டி ஒன்றுபடுத்தி இந்த இயக்கத்தை வலுப்படுத்துவோம். இதுதான் எங்கள் கொள்கை, இதுதான் எங்களுடைய நோக்கம் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் வந்திருக்கிறார்கள். முக்கியமாக சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இன்றைக்கு வலுப்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மீடியா. மீடியா என்கின்ற அந்த சக்தி எங்களை, எங்களுடைய கருத்துக்களை, நாங்கள் சொல்லுகின்ற அந்த கோட்பாடுகளை இன்றைக்கு மக்கள் மத்தியில் எடுத்து செல்லுகிறார்கள். அது பிரிண்ட் மீடியாவா இருக்கலாம், அது டிவி மீடியாவாக இருக்கலாம். இன்னைக்கு அவங்க இல்லைன்னு சொன்னா சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் மூவ்மெண்ட் இன்னைக்கு இல்லை. ஜனநாயகத்தினுடைய 4வது தூணாக இருக்கக்கூடிய அந்த மீடியாவுக்கு இரு கரம் கூப்பி என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை கூறி இப்ப இவ்வளவு நேரம் உங்கள் மத்தியில் உரையாற்ற எனக்கு அனுமதித்ததற்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.